ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் யூ. நம்ம புது வியூவர்ஸ்க்காக ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துருவோம் நம்ம சேனலை பற்றி. நம்ம சேனலில் கவர் பண்ணுற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டனிங், ட்ராவல் vlog அண்ட் ஃபினான்ஸ். ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்டாக வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது ஒரு புதுசாக ஒரு கார்டு வாங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா என் சேனலை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற கார்டு சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எதனா சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது பதிவு பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஸ் டாபிக் பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா அதையும் போடுங்க, உங்களுக்காக வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோட முடியல உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுன்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஈவன் நீங்கள் சேட் கூட பண்ணலாம். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் மணி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஏயு பேங்கோட எக்ஸைட் கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கார்டு பற்றி பார்க்க முக்கியமான காரணம் நம்ம சப்ஸ்கிரைபர் சாம் ஜான் பிரேவ்ன்றவர் கேட்டிருக்காரு. ஸோ எக்ஸைட், ஏஎஸ் எக்ஸைட், அல்ட்ரா இது 3 கார்டு பற்றி கேட்டிருக்காரு. இப்போதைக்கு நம்ம எக்ஸைட் பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற 2 கார்டு பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இவங்க எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா, இஸ் திஸ் பெஸ்ட் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு? இது வந்து பெஸ்ட் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டாக உங்களுக்கு இருக்குமா என்றது இந்த வீடியோட முடிவில் நீங்கள் சூஸ் பண்ணலாமா வேணாமா, இல்லை எப்படி இருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரிய வரும், புரிய வரும். ஓகே, இந்த கார்டில் இருக்க ஃபீச்சர்ஸ், வெல்கம் போனஸ், பெனிஃபிட்ஸ், ரிவார்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ், இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ். இந்த கார்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் கார்டு. ஸோ ரிவார்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸாக கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் கேஷாவோ வச்சுரோ கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு டேரெக்டாக கேஷாக உங்களுக்கு வராது, அதாவது கேஷ்பேக்ஸாக வராது. ஸோ இது வந்து ரிவார்ட் பேஸ்ட் கிரெடிட் கார்டு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தகுதி. ஸோ வயசு 21லேருந்து 60க்குள்ளே இருக்கணும். உங்களுக்கு மாத சம்பளம் 30,000க்கு மேலே இருக்கணும். அப்படி இல்லை, நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாயி, நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன், நீங்கள் 6 லட்ச ரூபா வரைக்கும் ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ அப்புறம் மினிமம் கிரெடிட் ஸ்கோர் ஒரு 700 இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீஸ் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுங்க. ஸோ அதனால் ஜாயினிங் ஃபீஸும் கிடையாது, ரெனிவல் ஃபீஸும் கிடையாது, ரெண்டுமே 0. ஸோ நோ இஷ்யூ, நீங்கள் ஃபீஸை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்கம் பெனிஃபிட். ஸோ இவங்க ஓசிலே கொடுக்குறதால இவங்க வெல்கம் பெனிஃபிட்லாம் எதுவும் கொடுக்கல. ஸோ நீங்கள் ஜாயினிங் ஃபீஸ் ஏதாவது பே பண்ணியிருந்தனா நிறைய காலில் வெல்கம் பெனிஃபிட் கொடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேமெண்ட் நெட்வொர்க். இது ஒரு விசா கார்டு. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன்லாம் பிரச்சனை இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா யூபிஐ சப்போர்ட் கிடையாது. எனக்கு அடுத்து பேசிக்காக விசா கார்டு, ரூபே தான் யூபிஐ சப்போர்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக்சஸ். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இவங்க வந்து 2 காம்ப்ளிமெண்ட்ரி லான்ச் ஆக்சஸ் கொடுக்குறாங்க ஒரு குவார்ட்டருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஓகேங்களா? மார்ச், ஏப்ரல், மே. ஸோ ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் இவங்க 2 காம்ப்ளிமெண்ட்ரி லான்ச் ஆக்சஸ் கொடுக்குறாங்க. அதுபோல் பார்த்தோன்னா 8 காம்ப்ளிமெண்ட்ரி லான்ச் ஆக்சஸ் ஒரு இயருக்கு. ஸோ இது பேசிக்காக இது ஒரு தமிழ் சேனல், உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எந்தெந்த சிட்டிஸில் சர்வீஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். நியூ டெல்லி, கொல்கத்தா, ஜெய்ப்பூர், அகமதாபாத், அந்த ஆக்ரா. ஸோ இதில் தமிழ்நாடு இல்லை. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இவங்க சர்வீஸ் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டிராவல் பஸ் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. அப் டு 50 lakhs வரைக்கும் கவர் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸுங்க. ரிவார்ட்ஸில் இவங்க 2 ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஒரு தடவை 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணும்போது எல்லா ரீட்டைல் பர்ச்சேஸ்லையும். ஓகே, நெக்ஸ்ட் 15 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு தடவை 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணும்போது எங்கன்னு கேட்டிங்கன்னா க்ரோசரிஸ், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், மூவிஸ் அண்ட் டைனிங். ஓகே, ஸோ இவங்க 2x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஆல் ரீட்டைல் ஸ்பெண்ட்ஸு நீங்கள் மாத ஸ்டார்டிங்கில் 1லேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா. ஓகே, இது எக்ஸ்ட்ரா ரிவார்ட் பாயிண்ட்ஸு. அது மட்டும் இல்லாத 500 எக்ஸ்ட்ரா போனஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே 5,000 ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா. ஓகே, ஸோ இது 2 தான் இந்த இடத்துல ஹைலைட்டு. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் 2x ரிவார்ட் பாயிண்ட். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் மல்லிகை சாமான் மாதம் முதல்ல நீங்கள் வாங்குறப்ப இந்த கார்டு யூஸ் பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃபியூலு, வேலட் டிரான்சாக்ஷன்லாம் அதில் எலிஜிபிள் கிடையாது. ஓகே, ரிவார்ட் பாயிண்ட்ஸில் எலிஜிபிள் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எப்படி ரிடீம் பண்ணுறது. ஓகே, ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஏயு ரிவார்ட் போர்ட்டலில் போய் நீங்கள் அதை ரிடீம் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ரிவார்ட் போர்ட்டல் இப்படி தான் இருக்கும், இங்கே பாருங்கள். ஸோ நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு அமேசான் பே, கிஃப்ட் கார்டு, ஃப்ளிப்கார்ட்டு, லைஃப் ஸ்டைலு, குரோமா, ஷாப்பர் ஸ்டாப், ஸோ இந்த மாதிரி நிறைய வவுச்சர் ரெடீம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கேஷாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வவுச்சராக போகிறது தான் பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதை வந்து கன்வெர்ட் பண்ணால் கேஷாக கன்வெர்ட் பண்ணால் ஒரு ரிவார்ட் பாயிண்ட் ஈக்குவல் 0.25 பைசே. ஓகே, இதை நீங்கள் வந்து இந்த விஸ்தார் அந்த ஆப்பில் போய் நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறப்ப 4 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஈக்குவல் 1 ஏர் மைல்ஸ் ரேஷியோ கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 2 ஒன்று தான். 1 ரிவார்ட் பாயிண்ட் ஈக்குவல் 25 பைஸ். ஸோ 4 ரிவார்ட் பாயிண்ட் ஈக்குவல் 1 ஏர் மைல்ஸ், 2 ஒன்று தான். ஓகே, இந்த பாயிண்ட்ஸை ரெடீம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 99 rupees சார்ஜ் பண்ணுறேன், ப்ளஸ் ஜிஎஸ்டி இதில் இருக்குது. ஓகே, ஸோ இதில் ரிடிம்ஷனும் பிரச்சனை கிடையாது, ஸ்மூத்தாக தான் இருக்குது.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைனிங் பெனிஃபிட். இவங்க வந்து 30% டிஸ்கவுண்ட் குடுக்குறாங்க. இவங்க ஒரு 300 எலிஜிபிள் ரெஸ்டாரண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா 300 ரெஸ்டாரண்ட் கூட இவங்க பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. அந்த பார்ட்னர் லிஸ்ட் அந்த வெப்சைட் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல நீங்க போய் பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில்லிங் சைக்கிள். ஓகே. பில்லிங் சைக்கிள் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 மேக்ஸிமம் 50 டேஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பில்லிங் சைக்கிள் எல்லா கிரெடிட் கார்டுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இது சப்ஸ்கிரைபர் ரெக்வெஸ்ட் தான். இப்போ பாருங்க, 1ஆம் தேதி நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க. 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து 31ஆம் தேதி உங்களுக்கு பில்லா ஜென்ரேட் ஆகும். இதுலேருந்து உங்களுக்கு 20 நாள் டைம் கிடைக்கும் கட்டுறதுக்கு. சம் கால்ல 15 டேஸ் இருக்கும், சம் கால்ல 20 டேஸ் இருக்கும். நான் இங்கே 20 டேஸாவே கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 31ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ள நீங்க பேமெண்ட் பண்ணிடணும். ஓகே. ஸோ இது எப்படி கால்குலேட் ஆகுது? நீங்க 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி பண்றீங்களா? 31ஆம் தேதி பில்லு ஜென்ரேட் ஒரு 10,000 வருதுன்னா, அந்த 10,000 இந்த 20 தேதிக்குள்ள கட்டிடணும். ஓகே. ஸோ சப்போஸ் நீங்க 31ஆம் தேதிக்கு மேல பர்ச்சேஸ் பண்ண, அதாவது 1ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ள பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு 30 டேஸ் டைம் கிடைக்கும். ஸோ நீங்க என்ன பண்றீங்க, 1ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்றீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை நாள் டைம் கிடைக்கும்? 49 டேஸ் டைம் கிடைக்கும். 2ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்ணா 48 டேஸ். அதுபோல வந்து டேஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். பில்லு ஜென்ரேட் ஆனதும் நீங்க அந்த கார்டை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க அந்த 20 டேஸ்க்கு. ஸோ நீங்க பில்லு ஜென்ரேட் ஆகிற முன்னாடி டேட், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ 29, 28லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 23 நாள் 24 நாள் தான் டைம் கிடைக்கும் பில் பேமெண்ட் பண்றதுக்கு. ஸோ கிரெடிட் கார்டில் இந்த டைம் இந்த மாதிரி பிளான் போட்டு நீங்க வந்து கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சார்ஜஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.49% கொடுக்குறாங்க. இது வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது 41%. ஓகே. மற்ற கிரெடிட் கார்டு கம்பேர் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் தோணுது. ஓகே. ஒரு ஆனுவல் கன்வர்ஷனில். ஸோ அதாவது ₹1000 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ₹441 இன்ட்ரெஸ்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்க, இது இது வந்து ₹441 மட்டும் தான் வரும்னு நினைக்காதீங்க. லேட் பேமெண்ட் ஃபீ இருக்கு, அதுக்கு ஜிஎஸ்டி இருக்கு, இன்ட்ரெஸ்ட்க்கு ஜிஎஸ்டி இருக்கு. ஸோ எங்கேயோ போயிடும், பார்த்து உஷாருங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ராவல் சார்ஜஸ்ங்க. இந்த கேஷ் வித்ட்ராவல் சார்ஜஸ் நான் எல்லா வீடியோலையும் இந்த ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக சொல்லுவேன். நீங்க கிரெடிட் கார்டு வச்சு எப்பயுமே ஏடிஎம்ல போய் வித்ட்ரா பண்ணாதீங்க. அது நல்ல விஷயமே கிடையாது. நீங்க ஒரு தடவை வித்ட்ரா பண்றப்பயும் உங்களுக்கு சார்ஜஸ் போடுவாங்க 2.5%. ஓகே. இந்த கார்டில் தான் ஏடிஎம் வித்ட்ராவல் கொஞ்சம் கம்மியா இருக்கு. மற்ற கார்டெலாம் மினிமமே ₹500 நீங்க ₹1000 எடுத்தாலும் ₹500 பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கார்டில் நீங்க வந்து ₹500 எடுத்தீங்கன்னா ₹100 பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதே வந்து 1000 2000 போனீங்கன்னா 2.5%. எது ஹையரா இருக்கோ அதை அவங்க எடுத்துப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூல் சர்சார்ஜ் வேவியர். ஓகே. 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவியர் கொடுக்குறாங்க. நீங்க ₹400லேருந்து ₹5000 பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகே. ஸோ ஒரு டிரான்சாக்ஷனுக்கு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ₹250 மேல உங்களுக்கு வந்து வேவியர் கிடையாது. ஓகே. அதனால இந்த கிரெடிட் கார்டை நீங்க 10,000க்குள்ள நீங்க மாசத்துக்கு ஸ்பெண்ட் பண்ற மாதிரி பண்ணுங்க. ஓகே. நான் சொல்றது ஃபியூலுக்குன்னு சொல்றேன். ஸோ நீங்க ஃபியூலுக்குன்னு கார்டு வேணும்னா அதுக்குன்னு தனி கார்டு இருக்கு. ஃபியூல் ஸ்டேஷன்ல போய் அதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிவார்ட்ஸ் வரும். சேனல் பேஜ்ல ஒரு பிளே லிஸ்டே இருக்கு. இதுக்கு மேற்பட்ட கார்டு பத்தி நான் ரிவ்யூ பண்ணி போட்டுருக்கேன். நீங்க போய் நம்ம சேனல் பேஜையும் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தா பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது சூப்பரான ஆப்ஷன். இவங்க வந்து கிரெடிட் கார்டு பேஸ்ல உங்களுக்கு பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் கொடுப்பாங்க. எல்லாருக்குமே அது பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்காது. எலிஜிபிள் பர்சன் மட்டும் தான் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல கிரெடிட் ஸ்கோர், உங்களுக்கு நல்ல நீங்க கார்டு யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா. ஓகே. இப்போ இந்த சைடு பார்த்தோன்னா ஏயு பேங்க் இருக்கு. ஓகே. இந்த சைடு பார்த்தீங்கன்னா HDFC இருக்கு. ஓகே. திங்க் பண்ணீங்க. ஸோ HDFCல என்ன பண்ணிட்டீங்க, ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, ஒரு 50,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு கட்டுறதுக்கு காசு கிடையாது. இப்போ ஏயு பேங்க்ல இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம், இந்த காசை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மாதம் 10,000 கட்டி 6 மாசத்துல இல்லை 5 மாசத்துல இந்த 50,000 நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா உங்கள் சிபில் ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து 10.5 இல்லை 11.5 12.5 இருக்கும். ஓகே. இது ஒரு சீரியஸாக நல்ல விஷயம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி மார்க்கப். ஸோ ஃபாரின்ல போய் டிரான்சாக்ஷன் பண்றது. இந்த கார்டு யூஸ் பண்ணி நீங்க ஃபாரின்ல போய் டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா 3.49% சார்ஜ் பண்றாங்க. அதாவது ₹100க்கு ₹3.49 இவங்க சார்ஜ் பண்றாங்க. இது ஒரு கஷ்டமான விஷயம் தான். அதிகமாக தான் இருக்கு சார்ஜஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்லெஸ் டிரான்சாக்ஷன். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 5,000 வரைக்கும் நீங்க வந்து டேப் பண்ணி பே பண்ணலாம்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டா இவங்க அலோவ் பண்றாங்க. பட் நீங்க வந்து இதை டிசேபிள் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா 1000 2000 வச்சுங்க. உங்களுக்கு 1000 2000 பெரிய காசு இல்லைன்னா நீங்க வந்து இந்த மாதிரி குறைச்சி வச்சுங்க. ஜஸ்ட் ஹோட்டலில் போய் ஒரு ₹400 சாப்பிட்றீங்க, ₹500 சாப்பிட்றீங்க, அப்போ ஜஸ்ட் டேப் பண்ணா போதும், பேமெண்ட் ஆயிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே டிசேபிள் பண்ணி தான் வச்சிருக்கேன். நான் பின்னு போட்டே நான் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு போயிடுறேன். எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃப்ரீ டிவைஸ் ப்ரொடெக்ஷன் பிளான். ஸோ இவங்க வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக ஒன்று கொடுக்குறாங்க. இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் வாங்கினா எக்ஸ்ட்ரா டிவைஸ் ப்ரொடெக்ஷன் பிளான் கொடுக்குறாங்க. ஸோ இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா 1 இயர் எக்ஸ்டெண்டர் வாரண்டி கொடுக்குறாங்களாம். மொபைல் ஃபோன்ஸு, லேப்டாப்பு, டேப்லெட்ஸு, ஒயிட் கூட்ஸ் பர்ச்சேஸ்னா, ஒயிட் கூட்ஸ் மீன்ஸ் ரெஃப்ரிஜிரேட்டர், டிவி, ஹோம் அப்ளைன்ஸ்லாம் வாங்குவீங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒயிட் கூட்ஸாக சொல்கிறாங்க. ஸோ இந்த எல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்டெண்டட் வாரண்டி தரதா சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த கார்டில் நல்லா தாங்க இருக்கு. ஸோ இது வந்து என்ட்ரி லெவல் கார்டா? எஸ், என்ட்ரி லெவல் கார்டை விட ஒரு படி மேலே தான் இருக்கு. இது
ரீசனபிளா இருக்குங்க. ஸோ நான் ஆஹா ஓஹோன்னு சொல்ல, டவுன் பண்ணியும் சொல்லல. ஸோ இந்த கார்ட்ல ஜாயினிங் ஃபீஸ், ரெனிவல் ஃபீஸ் அந்த அக்கப்போர்லாம் எதுவும் கிடையாது. ஸோ மாசத்துக்கு 1 டிரான்சாக்ஷனோ, 2 டிரான்சாக்ஷனோ பண்ணா கூட பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்க வந்து அளவா பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணிட்டு அதாவது கிட்டத்தட்ட HDFC மனி பேக், SBIயோட கேஷ் பேக் அந்த கார்டு மாரி தான் இருக்குது. ஸோ ஓகே ஃபைன். ஸோ பெஸ்ட்டா இது வந்து என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டுன்னே சொல்லலாம். யார் ஒருத்தவங்க இப்ப தான் கிரெடிட் கார்டுன்னு ஒண்ணு வாங்க வராங்களோ, அவங்க இந்த கார்ட் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணலாம். நல்லா தான் இருக்கும். இது வந்து புரமோஷனல் வீடியோ கிடையாது. ஓகே, ஓகே. ஸோ இந்த கார்டு ஒரு 5 வருஷம், 6 வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இத விட பெஸ்ட் கார்டு வேணும்னா, ஸோ நீங்க வந்து அல்டர்னேட் கார்டு நெறையவே இருக்கு. என் சேனல் பேஜ் போய் பாருங்க. ஸோ அந்த கார்ட நீங்க பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த கார்ட்ல இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்துட்டோம். இல்ல உங்களுக்கு சந்தேகங்கள் இந்த கார்டு பத்தி ஏதாவது இல்ல ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா, அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க. ஸோ கமெண்ட் பாக்ஸ்ல தான் நெறைய பேருக்கு சொல்யூஷன் கிடைக்கும். என் பழைய வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்க தான் நெறையவே டிஸ்கஷன் நடந்திருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் தான் என்ன Instagram சேட்டுக்கு நான் இன்வைட் பண்ணுவேன். ஸோ அதுபோல உங்களுக்கு ஏதாவது சேவிங்ஸ் அக்கவுண்ட் பத்தியோ, கிரெடிட் கார்டு பத்தியோ, டெபிட் கார்டு பத்தியோ, இல்ல பெர்சனல் ஃபினான்ஸ் பத்தியோ ஏதாவது வேணும்னா, அது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என் Instagram சேட்ல கூட போய் பிங் பண்ணுங்க. ஸோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சு நான் வீடியோவ தான் போட பார்ப்பேன். ஓகே. எல்லாருக்கும் அவேர்னஸ் வீடியோவ தான் நான் குடுக்குறதுக்கு நான் பார்ப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். என் சேனல போய் பாருங்க. இன்னும் நெறைய வீடியோ உங்களுக்கு இருக்கு. நன்றி.